Hi friends, welcome to Battleful channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken biryani. நம்ம எல்லாருக்குமே chicken biryani ரொம்ப பிடிக்கும். அது நான் வீட்ல வந்து சிம்பிளா எப்படி பண்ணலாம்ன்றதை உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அதுக்கு 3/4 கிலோ chicken எடுத்துர்க்கேன். அத ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெரிய ஸ்பூனில். பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன போகிறோன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று ஃபுல்லாக, பட்டை ஒன்று, கிராம்பு ஒரு 4, ஒரு 10 மிளகு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா வதங்கியிருக்கு. அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் நீட்டாக எடுத்து வச்சது வந்து போட்டுக்கோங்க. தக்காளி வந்து எப்போதுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிரியாணி பண்ணும்போது, இல்லைன்னா சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டே மாறிடும். நான் சின்ன சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் அந்த தக்காளி. ஸோ தக்காளி நல்லா வெந்துருச்சு. சிக்ஸ்டி 60% புதினானா நீங்கள் 40% கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம சிக்கன் ஆல்ரெடி நம்ம மிளகுத்தூள், மஞ்சள், தயிர் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடுறேன். சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே அதில் இறங்கியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஊற வைக்கலை. இன்றைக்கி ஊற வைக்காமல் தான் நான் செய்ய போகிறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது என்னென்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் இருக்கணும்னா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரியாக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா இதால் 2 கப் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ். 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதால் வந்து 3 கப் தண்ணி ஊற்றுறேன். ஆல்ரெடி நான் தயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். இதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த டைப் பாஸ்மதி யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லை சிக்கனில், அப்போ லைட்டாக சால்ட் போட்டிருந்தோம். இருந்தாலும் அந்த சால்ட் பத்தாது. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம், ப்ளஸ் சில்லி பவுடர் வந்து அதை வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், பெப்பர் வேறு ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ காரம் கரெக்டாக இல்லைனாலும் நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இப்போ கொதி வந்துட்டுருக்கு. கொதி வரும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசில் வைங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்தோடனே நான் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நான் குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. நீலோட்டமாக இப்படி கிளறிக்கோங்க. பாருங்கள் சாதம் எவ்வளோ உடையாமல் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. தட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி ஸ்பெஷல் இன்னைக்கு. ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். எங்கள் வீட்லேயுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அது வீட்டில் செய்கிற பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி வேறு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அது இந்த ரைத்தாலாம் வேறு வச்சு அப்படி எடுத்து ஒரு வாயை அதை மிக்ஸ் பண்ணி சூப்பர், வெரி குட். ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்ல வரேன்னா, ரைஸ் வந்து அருமையாக வந்திருக்கு. ரைஸ் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு பிரியாணியில் வந்து சரியாக வேகலைனாலும் பிரச்சனை, ரொம்ப வந்து குழஞ்சி போச்சுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது கரெக்டாக வந்து வெந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்குது, கன்சிஸ்டன்சி இருக்குது. ப்ளஸ் சிக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பிக்கிறது ஈஸியாக வந்து உங்களுக்கு கையாலே பிக்கிற மாதிரி வந்துடுது. ஸோ நல்லா இருக்குது. அது இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்மெல் வந்து இந்த பிரியாணி ஸ்மெல் கூட சேரும்போது வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கட்டு கட்டிட்டு வரேன். நீங்களும் வீட்டில் சமைச்சிக்கு ஒரு கட்டு கட்டுங்க. பாய்.